இப்படி இருந்தா சூரியபாரம் சந்திரமாரம் ராம்பர் லட்சுமணன் சொல்லுவாங்க. இப்படி இந்த வாட்டத்தில் இருந்தா அதே சுழி இந்த வாட்டத்தில் இருந்தா இடி மேல இடி, இந்த முதுகுல இது மாதிரி 2 இருந்தா கொடை மேல கொடை. இந்த குறையில நல்லா கிடையாரிக்கும் போட்டு அக்காவுக்கு 8 5 லிட்டர் வந்து நல்லா மொராசம் பால் 10 மாடு ஏன்ட்ட வாங்கணும். தப்பாக வரக்கூடாது. நம்ம பண்ணையில் வந்திருக்கிறது லோ பட்ஜெட்டான மாடுனா கஸ்டமர் எனக்கு வந்து கம்மி விலையில மாடு வேணும் அப்படின்னு பால் வந்து 2 நேரம் ஒரு 12 லிட்டர் 13 லிட்டர் வந்தால் போதும் நம்ம நிறைய கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வாரத்தில் ஒரு 4-5 மாடு. அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா வணக்கம். தமிழர் நேயர்களுக்கு வணக்கங்கண்ணா. அண்ணா உங்கள் பேர், இடத்தோட முகவரி, நம்ம பண்ணையோட பேர் சொல்லுங்கண்ணா. அண்ணா என் பேர் மணிண்ணா. பண்ணையோட பேர் மணி டைரி ஃபார்முண்ணா. அட்ரஸ் வந்து சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் நாகக்குறிச்சிண்ணா. தலைவாசல் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள நாகக்குறிச்சி கிராமம்னா. பஸ்ஸில் வரதுனால அரை மணி நேரத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் நம்ம இடத்துக்கு அம்மன் கல்யாணம் பண்ணுறதுக்குன்னு சொன்னால் நம்ம காட்டிலே இறக்கி விடுவாங்கண்ணா. ரோட்டு வரத்துலேயே நம்ம காடு உள்ள போக தேவையில்ல. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னா, அப்படி இல்லைனாலும் தலைவாசல் வந்து ஃபோன் பண்ணால் நான் வந்து கூட அழைச்சிட்டு வந்துடுவோண்ணா. சரிண்ணா. நம்ம பண்ணையில் என்னென்ன மாடுகள் வரும், எவ்வளவு மாடுகள் வரும், எந்த கிழமையில் வந்தால் அதிகமான மாடு எடுக்கலாம்? ஆனால் நம்ம பண்ணையில் வந்து ஜெர்சி கிராஸு, சிந்து கிராஸு, ஹச்எஃப் ஜெர்ஸு, எல்லா ரகமான மாடும் கிராஸ் வீட்லேயும் வரும், ஜாதியிலையும் வரும். வெயில் மழை தாங்குற மாதிரி கஸ்டமருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து பார்த்து கொடுக்குறோம்னா. வெள்ளி சனி அதிகமான மாடு இருக்கும்னா, மாடு இருக்கும், பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற நாளையிலையும் மாடு 10 மாடு 15 மாடு கம்மியில் இருக்கும். 1-2 வரவங்க மற்ற நாளையிலும் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு 65 ரூபாயிலிருந்து 90 ரூபா 95 ரூபா வரலாம் இருக்குதுண்ணா. இந்த வாரத்தில் எவ்வளோ மாடு எடுத்துருக்கீங்க? இந்த வாரத்தில் ஒரு 22 மாடு வந்தாங்கன்னா ஒரு 6 மாடு கொடுத்தாச்சுன்னா இப்போ ஒரு 16-17 மாடு இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனால் ஒரு ரெட் சிந்தியில் மொட்டையில் 6 புல் 2ஆவதுல மாடு நல்லா சின்ன மூஞ்சி, குழி நெத்தியில் முட்டைக்கண்ணு, நல்லா குழி நெத்தி, ஜான் மூஞ்சியில் நல்லா அமைஞ்சிடும். ஜாதி போயிருப்பா. ரெட் சிந்தியில் நல்லா ஃபேட்டாக சினப்பு நீட்டாக நல்லா இருக்கும்னா. சுழி நல்லா நடுமுது சுழி, நல்லா ரெட்டை முதல் பாருங்க, ஒரு முளை முது ஒரு ஆளே படுத்து பெறலாம். நல்லா ரெட்டை முதுல நல்லா வால்குடி இறக்கத்தோட முட்டிகள் இருந்து அரை வரலும் நல்லா மடிங்கன்னா இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்து முழுமையாக மடி எடுத்தோன்னா கண்ணு போடும். இது வந்து நம்மள்ட்ட கருப்பில் இருக்குது. டெஸ்ட்டுக்கு எங்கள்கிட்ட கம்மியாக வருது, எனக்கு டெஸ்ட் அதிகமாக வர மாடு, ஒரு மாடு கலப்பையான மாடு சேர்ந்து கலந்து ஊற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது 100% நம்பி வாங்கலாம்னா. இது நல்ல டெஸ்ட் ஃபேட்டஸ் இருப்பு, நல்லா பால், நல்லா எருமாட்டு பால் ஈக்குவலுக்கு அந்த பால் தடிமனா நல்லா பால் அடர்த்தியோட நல்லா அருமையாக வரும்னா. தலைச்சனிக்கே ஒரு 17 லிட்டர் கறந்த மாடுனா இந்த கணக்கு 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுக்கலாம். மேக்ஸிமம் 1 லிட்டர் 1 லிட்டர் என்ன பண்ண வரும், ஒரு 18-19 லிட்டர் கண்டிப்பாக கெடுக்காதுண்ணா. ஒரு சொட்டு எண்ணெய் விட்டால் கீழே அப்படியே அந்த ஒரு சொட்டு பிடிச்சா அந்த அளவுக்கு மாடு நல்லா நெய் கெட்டான நல்லா முதுகு கணத்தோட உடம்பு கணத்தோட மாடு நல்லா நீட்டாக நல்லா இருக்குதுன்னா. காம்பு 4 காம்பு நல்லா ஒப்பா, பஞ்சு பூ காம்பு, பேச பிடிக்க நல்லா இருக்கும். ஒரு லேடிஸ் பாலே பேச தெரியாதவங்க கூட முறையாக நான் மாடு பண்ண வைக்கிறேன், முறையாக பால் பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாடு காம்பு நல்லா பேச பிடிக்க நல்லா இருக்கும். காம்பும் சாஃப்டாக டைட் இல்லாத கையில் பேசினா நல்லா இருக்கும். மிஷினுக்கும் ஒரு அடி கூட எடுத்து வைக்காது. இன்னும் 15 நாள் டைம் எடுத்துக்கோன்னா மடி நல்லா நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா பெருமுடியாக வரும். ஒரு 20 லிட்டர் கறவை கறக்கணும். உனக்கு பெட்டரான மாடு, அழகான மாடு தேவைப்படுறவங்க அந்த மாடு சூஸ் பண்ணிக்கலாம்னா நல்லாயிருக்கும். ஆனால் அது வந்து மொட்டையில் நல்லா பியூர் ஜெர்சியில் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மாதிரி கிடையாது கண்ணு போட்டுருந்தா ரெட்டிப்பு முதல் வாங்குறவங்களுக்கு உடனே பால் கறக்கலாம்னா. இது 2வது கண்ணு 6 பல்லாருந்து கடை முளைச்சி வருதுன்னா கண்ணும் கிடையாது கண்ணு. மாடு சுழி சுத்தலாம் நல்லா நடுமுது, கண்ணுட்டிக்கு நடுமுது சொல்லினா. இது கறவை தலைச்சனிக்கு ஒரு 15-16 லிட்டர் கறவை வந்து இந்த கணக்கு ஒரு 17 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம். பேசப்படி நல்லா இருக்கும். கண்ணு போட்டு இப்போ தானே ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு இளங்குடி போடல, நம்ம டானிக் ஊற்றிட்டோம். இன்னொரு அதிகபட்சமாக ஒரு மணி நேரத்தில் இளங்குடி போட்டுருங்கண்ணா. போட்டு நல்லா மடிக்கலாம், நல்லா பைக்கல்னா. நிறைய பேர் எனக்கு சினமாடை வேணாம், கண்ணு மாடு போனதும் கறக்கணும், அதுலேயும் முக்கியமாக கெடேரிக்கனோட வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பெட்டராக இருக்கும். 2-3 நாளில் டோரில் பால் ஊற்றலாம். ஒரு 16-17 லிட்டர் கேரண்டியாக வரக்கூடிய மாடுனா நம்ம 2 நேரம் பாலை கறந்து பார்த்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். இந்த இடத்துல நம்ம சொல்கிற பால் வருதானே 2 நேரம் கறந்து பார்த்து கூட எடுத்துக்கலாம். ஆனால் 2ம் ஒரே மாட்டு கண்ணு மாதிரி நல்லா ஒன்றை பார்த்த மாதிரியே ஒரு தாயில பிறந்த கண்ணுட்டி மாதிரி 2 அமைப்பும் ஒரே மாதிரியே இருக்குதுன்னா. 2மே நபாலு பல்னா தலைச்சங்கண்ணா. 2மே தலைச்சனுக்கு ஒரு 15 லிட்டருக்கு குறையாதுன்னா. இது ஒரு 10 நாளையில் கண்ணு போட்டோம்னா அது ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கோம்னா. 2மே சுழி சுத்தம், மாட்டில் எந்த தப்பு இல்லை, கொம்பு கிம்பு எல்லாமே ஒரே மாதிரியே ஒரு தாய் பிள்ளைங்க மாதிரி இருக்கும்னா. பேசப்படி நல்லா தலைசங்கன்னு தானே குணமும் நல்லா இருக்கும், காம்புணம் நல்லா இருக்குதுன்னா. இதுக்கும் பாருங்க நல்லா குணமனம் பாருங்க. இது வந்து 15 நாள் டைம் எடுத்துக்கோம்னா மடி கம்மியாயிருது. இது வந்து 10 நாளையில கண்ணு போட்டுரும்னா பேசப்படி நல்லா இருக்கும். 2 இது கண்ணு போட்டு 1 வாரத்தில் அது கண்ணு போட்டுரும்னா 2 ஒரு தாய் பிள்ளைங்க மாதிரி. பேசப்படி குணமனம் நல்லா இருக்கும்னா. சுழி சுத்தம், மாட்டில் எந்த தப்பு இல்லை, சின்ன மூஞ்சியில் கிளி கொம்பில் நல்லா மாட்டில் நல்லா பெருமானா. 4 பல்லு இளம்பூரில். 2மே தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனுக்கு நம்பர் கால் பண்ணிட்டு உடனே எடுத்துக்கலாம்னா 10 கன்று நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஈஸாக கண்ணு தலைச்சனுக்கே இதெல்லாம் ஒரு 15 லிட்டர் வரக்கூடிய 2மே ரெட்டை பையில் அமைஞ்சிருக்குது நம்ம மாடு. 2மே காம்பளத்தோட மடிக்காவோட மடி தாரையோட அமைஞ்சிரு. 2மே ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடுனா. 24 நேரம் வெயில் இருந்தாலும் மூச்சு வாங்காது, வெயில் மழைக்கு நல்லா தாங்கும்னா.
ஒரு லேடிஸ் கறக்கிறதும் நல்லாயிருக்கும், ஜென்ஸ் கறக்கிறதும் நல்லாயிருக்கும். ஒரு வீட்டு யூஸுக்கும் 10 கண்ணுக்கு நம்ம வச்சுக்கலாம், பண்ணை யூஸுக்கும் 10 கண்ணுக்கு நம்ம வச்சுக்கலாம். மாடு அடிக்கடி மாற்ற தேவையில்ல. நம்ம ஈஸியாக இந்த கண்ணுக்கு 15-16 வந்து அடுத்த கண்ணுக்கு நேரம் 10 லிட்டர் வரக்கூடிய மாடு. இதோட தாயெல்லாம் நல்லா பெருமாட்டோட வழி தான், நல்லா கரை வரும், ஏமாத்தாது. இந்த கண்ணுக்கே ஒரு 5 லிட்டர் கெடுக்காது, மேலே தான் வரும், கீழே வராது. ரெண்டுமே சுழி சுத்தம். மாட்டில் எந்த சின்ன தவறு கூட இல்லை. நம்ம வாங்குற இடத்துலையும் 1க்கு 1000 முறை யோசனை பண்ணி செக் பண்ணி மாடு தரமாக தான் செக் பண்ணி பார்த்துட்டு, நம்ம இடத்துக்கு வந்து ஒரு நாள் 2 நாள் இப்போ நல்லா திங்குதா பிடிக்குதா, காட்டு மேய்ச்சல் நல்லா இருக்குதா, லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்களா, தலைகளே ஆட்டாருதா, எல்லாமே முழுமையாக ஒரு 100க்கு 100 டைம் செக் பண்ணி தான் கஸ்டமர் கொடுக்கும். ஏன்னா லாங்கில் 200 கிலோமீட்டர் அந்தாண்டு வராங்க. நம்ம வெளியூர் நாட்டிலேருந்து ஃபேஸ்புக் மூலிமா கால் பண்ணி, நார்மல்களில் ஃபேஸ்புக் மூலிமா கால் பண்ணி மாட்டை ஃபோட்டோ அனுப்பி சொல்லி முழு பணத்தையும் அவங்க போட்டுவிட்டு வீட்டில் கொண்டு போய் இறக்கி கொடுப்பான்னு நம்ம நம்பிக்கை சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம செல்லையும் பார்த்து மாடு வாங்குறாங்க. இதுவரையிலும் வாங்கிட்டு போன மாடு பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் நேரில் வரதோட செல்லில் பார்த்து மாடு சுழி சுத்தலாம் நீ பார்த்து எனக்கு அனுப்பி கொடுப்பான்னு செல்லில் போட்டு அமௌண்ட் போட்டு விட்டுறாங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கையாக நம்ம பண்ணுறோம். அது மாதிரி கொடுத்த மாட்டில் எந்த மாட்டும் தப்பு இல்லை. ஒரு பாதி அமௌண்ட் போட்டு விட்ருவாங்க, இல்லை முழு அமௌண்ட்டு கூட போட்டு விட்ருவாங்க. வீட்டில் இறக்கி விட்டு மீதி வண்டியோட வாங்கிப்பா அப்படிம்பாங்க. நம்ம கொண்டு போய் இறக்கி விட்ருவோம். அவங்களும் பார்த்துட்டு நேரில் போயிருந்தா கூட இந்த மாதிரி மாடு அமையாது, ஃபோனில் பார்த்து மாடு நல்லா இருக்குது, இங்கே எங்கள் லோக்கல்லாம் இந்த விலைக்கு மாடு தர மாட்டாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நம்ம மாடு பெட்டராக இருக்கும். ஒரு டைமுக்கு 100 டைம் யோசனை பண்ணி நல்ல மாடை செக் பண்ணி அவங்க திருப்தி பெற மாதிரி தான் நம்ம கஸ்டமர் திருப்திக்கு தான் நம்ம மாடு வாங்கி தரோம். மாடு நாங்கள் 1 மாசமா மாடு பார்த்துட்டு இருந்தோம், மாடு கிடைக்கலாமே இல்லை. கொஞ்சம் பக்கத்தில் இது மாடு கொஞ்சம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. எப்பயுமே நாங்கள் மாடு பார்த்து வாங்குவோம். ஆனால் இவர்கிட்ட கொஞ்சம் நல்லா மாடு நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. அதனால நாங்கள் ஜாதி மாடாக இருக்குன்னு நாங்கள் வாங்கிக்கிட்டோம். ரேட்டும் கம்மியாக கொடுக்குறாரு, அனுசரித்து போவார், எந்த தப்பும் வராது. ஆனால் ஜெர்சியில் ஒரு பியூர் ஜெர்சியில் மொட்டை டைப்பான மாடுனா 6 பல்லு 2வது கண்ணுனா தலைச்சனைக்கு ஒரு 17-18 கறவை வந்துன்னா இது 2வது கண்ணு ஒரு 20 லிட்டர் கறவை சொல்லி கொடுக்கலாம். இன்னும் 20 நாள் டைம் 15 to 20 நாள் டைம் எடுத்துக்கோம்னா பேச பிடிக்க நல்லா பூக்காமல் பேச பிடிக்க நல்லா இருக்குன்னா நல்லா மடிக்காலில் 4 காம்பு நல்லா ஒப்பா, பயிர் காம்பு தானே பெரிய காம்பு இல்லை, பேச பிடிக்க நல்லா இருக்கும். குணமும் நம்ம நல்லா மடித்தார அடியில் நல்லா தார் இருக்குது. இதுலேயும் மடியிலையும் வந்து நிறம் தார் இருக்குது. காம்பு வந்து நல்லா பூ காம்பு சாப்பிட்டா நம்ம லேடிஸ் கறக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். கை வச்சா பால் ஒழுகுற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்லா கெப்பாசிட்டியெல்லாம் மாடு. இன்னும் 15 to என்ன மடி கொஞ்சம் தான் சின்னதாக இருக்குது. நீங்கள் 20 லிட்டர் பால் சொல்கிறீங்க, மடிக்கு நீங்கள் சொல்கிற பாலுக்கு சம்மந்தம்லாம் நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக இன்னும் 5 to 20 நாள் ஆகும். மடி நல்லா ஒரு தொட்டி அளவுக்கு நம்ம தாலி போகிறோம், அந்த தொட்டி அளவுக்கு நல்லா மாடு கட்டி பிடிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு மடி பெருசாக வரும். அவங்க காட்டுக்காரங்க வச்சுருந்தாலும் அது மடி காட்டுனுங்கிறதுக்காக விற்கணுங்கிறதுக்காக அதை போட்டாங்களே எடுத்து அது என்ன 2 நாள் ஆனால் சூழ் வைக்க லேசாக இருக்குது, குறைஞ்சிக்கும். மடி நல்லா பெருமடியாக வரும். நம்ம நினைக்கிற மாதிரி கறவை ஈஸாக நேரம் 10 லிட்டர், குறைஞ்சபட்சம் நேரம் 10 லிட்டர் வரும். நல்லா செல்வக்காக இருந்தால் 23 லிட்டர் இந்த மாடு கறக்கும். 20 லிட்டர் கேனி சொல்லி கொடுக்கலாம், தப்பு வராது. மாட்டில் நல்லா மொட்டை டைப்பான மாடு. தீனி தப்பு நங்கு தீனி பார்க்குறதில்ல, நம்ம போட்டால் போதும். இல்லாத இடத்துக்கு போனால் கூட பேரை காப்பாற்றியும் பால் நம்ம சொல்கிற பால் கெடுக்காது. ஒன்று செல்வாக்கா கொஞ்சம் ருசியாக இருந்தால் தான் சாப்பிடும், ருசி இல்லைன்னா சாப்பிடாது. அது மாதிரி இல்லை. இது நீங்கள் தீனி எப்போங்க போடுவீங்க முதலாளின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாடு. இது தீனி குறைவாக இருந்தால் அம்மான்னு கத்தும், அப்பயே நம்ம மாட்டு குறையாக இருக்குதுன்னு. நம்ம தீனி போடும்போது நம்ம நினைக்கிற கரை வரும். ஒரு ஃபேமிலியை, ஒரு கஷ்ட சூழ்நிலையில் இருக்க ஃபேமிலி கூட இந்த மாடு வாங்கிட்டு போகிறவங்க ஓரளவுக்கு ஒரு வருஷம் 1.5 வருஷத்து காலத்திலே ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போகிற அளவுக்கு பால் திறமை இருக்குது. இதை வாங்கிட்டு போகிறோம், கைரேசி நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சந்தனப்பள்ளியில் ஒரு நல்ல பெருமாடு ஆஸ்கொம்பு 6 பல்லு 2வது கண்ணில் ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாதிரி தலைச்சனுக்கு பாஞ்சதுன்னா இந்த கண்ணுக்கு 16-17 கரை வரும்னா நல்லா 2வது கண்ணில் இன்னும் ஒரு 15 நாள் டைம் எடுத்துக்கணும். மடி லேசாக அரை மடி தான், நல்லா ரெட்டை முதுகில் நடுமுது சுழியோட வால்குடி இறக்கத்தோட மடி ஒரு அரை மடி தானே இருக்குது. குணமனமும் அது மாதிரி நல்லா இருக்கும்னா 4 காம்பு நல்லா வைப்பா. தாரை மடித்தார் நல்லா பெருந்தாரையாக இருக்குதுன்னா இப்போ நெஞ்சாங்களூரில் தாரை அது மாதிரி காம்பு 4 காம்பு சின்னது பெருசு இல்லாத நல்லா இருக்குதுண்ணா. மாட்டில் கொஞ்சம் நல்லா பெருமாடுனா தலைச்சனிக்கு 5 லிட்டர் கறந்த மாடு. இந்த கணக்கு ஒரு 16-17 லிட்டருக்கு எடுக்காதுன்னா ஒரு லேடிஸும் கறந்துக்கலாம், ஜென்ஸும் கறந்துக்கலாம்னா பேச பிடிக்க நல்லா இருக்கும். மாட்டில் ரொம்ப மீறின மாடு இல்லை, ரொம்ப சின்ன மாடு இல்லை. மாடு நல்லா முக்கால் கண்டிஷனாக நல்லா ஓரளவுக்கு பெருமாடு தானே. கறவை கறக்க பிடிக்க மிஷினுக்கு நல்லாயிருக்கும், கைக்கு நல்லாயிருக்கும், ஒரு காட்டு மேய்ச்சலுக்கு நல்லாயிருக்கும், பண்ணை யூஸுக்கும் நல்லா இருக்குண்ணா. மேய்ச்சல்லாம் நல்லா நம்ம விட்டா போதும் மேயறதுக்கெலாம். இது மாதிரி நம்ம வெயில் மேய மாட்டேன், நான் காட்டில் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சி நான் பால் பீசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பெட்டராக நல்லா இருக்கும்ண்ணா. இது வந்து பீரியடு வந்து சிந்தாமணி பீரியட்னா, இது வந்து நான் சிந்தாமணி பீரியட் நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்க அந்த முதுகு இந்த மூக்கில் வெள்ளையும் கருப்பும் கலந்ததுண்ணா. இது வெள்ளையும் கருப்பும் கலந்ததுனால நல்லா ஜெர்சியில் நல்லா கிராஸ் டைப்பான மாடுனா சிந்தாமணி பீரியட்னா. இது எதனால் நம்ம சிந்தாமணி பீரியட்னா நீடிச்சு கறக்கூடிய தன்மை உண்டதுண்ணா. எப்படின்னா மாடு நம்ம கண்ணு போட்டு
கறந்துட்டும் போது இப்போ சினையாகுதுன்னா சினையாகி 6 மாதம் 7 மாதம் வரலையும் பால் ஓரளவுக்கு குறையாத அதிகம் குறையாத ஓரளவுக்கு ஈக்குவலாக 1 லிட்டர் 2 லிட்டர் தான் குறையும், அது ஈக்குவலாக வந்துட்டு இருக்கோம். கடைசியில் நிறுத்தும் போது கூட ஒரு 10 லிட்டர் பால் 2 நேரத்துக்கு வரக்கூடிய மண்ணா. மெழுகு தோல்ல அதாவது செவுல்ல வெள்ளை சிவாஜி கச்சப்புன்னு சொல்லியிருப்பாங்க. இது சந்தனப்பள்ளை. சந்தனப்பள்ளியில வெள்ளை கலந்து வித்தியாசமான கலர்னா. இது வந்து நம்ம வாங்கும் போதே போட்டி தானா, எனக்கு வேணும் உனக்கு வேணுனாங்க. நம்ம கஸ்டமருக்கு தேவைப்படுறதுனால நம்ம 1000 சேர்த்து கொடுத்து நமக்கு தான் வேணுங்கிற மாதிரி நம்ம காட்டுக்காரங்கள்ட்ட புரியாத பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமருக்கு நல்ல மாடா கலரில் இது மாதிரி வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடு கிடைக்கிறதுல அதிகம். அதனால் இதை நம்ம இப்போ தேவைப்படுறவங்க பார்த்ததும் உடனே புக் பண்ணி ஸ்க்ரீன் நம்பர் கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா எடுத்துக்கலாம். அதே மாதிரி காட்டு மேய்ச்சலுக்கு மெயினான மாடுனா இது நம்ம வச்சுக்கிட்டு கட்டி போட்டு தான் சுகமாக தீனி போட்டு தான் கறக்கணும். இல்லை இந்த மாதிரி வெயிலில் கூட விட்டா மேய்ஞ்சிக்கிட்டு நம்ம தொட்டி தீனி போட்டுக்கிட்டு நல்லா கரை வரும். காட்டு மேய்ச்சலும் நல்லா இருக்கும், வீட்டு யூஸும் நல்லா இருக்கும். அதே மாதிரி காம்பு நல்லா நீளமாக மடித்தரை நல்லா மடித்தரை அடியில் தான் ஒரு சில மாட்டுக்கு தாரம் இருக்கும்னா இந்த மாதிரி மடியில் தாரம் இருக்கிற மாடு 100% கெடுக்காதுன்னா பால் கறவை தலைச்சனுக்கு ஒரு 17 லிட்டர் வந்து இந்த கணக்கு 18-19 லிட்டர் சொல்லிக்கலாம். நம்ம கஸ்டமருக்கு 15 to 17 லிட்டர் கறக்கும் 2 நேரம் சொல்லி 9, 8, 8, 7, 5 லிட்டர் கேரண்டி சொல்றது. நம்ம குறைச்சி 2 லிட்டர் குறைச்சி தானே சொல்றது. ஏன்னா இடம் மாறும்போது ஒரு வெயில் உள்ள ஏரியாவுக்கு போனால் 2 லிட்டர் கம்மியாக வரும், கூலிங் உள்ள ஏரியாவுக்கு போனால் 2 லிட்டர் சேர்த்து வரும். அதாவது இது மாதிரி தீவனம் பச்சை தட்டு வச்சிருக்கவங்களுக்கு 2 லிட்டர் சேர்த்து வரும், இல்லை கம்மியாக வரும். பால் வந்து அவங்க அதிகமாக கறக்கிறது கம்மியாக கறக்கிறது வாங்கிட்டு போகிறவங்களோட திறமையை பொறுத்து. கொஞ்சம் தீனத்தை போட்டால் 2 லிட்டர் சேர்த்து கறக்கும், இல்லைன்னா 2 லிட்டர் கம்மியாக வரும். நம்ம கேரண்டி சொல்லி என்ன மாட்டு செக் பண்ணி கொடுக்குறோம்னா சுழி சுத்தம் இல்லாத, குறப்புழு இல்லாத, காம்பு சோடை இல்லாத, மடி ஒரு பக்கத்துக்கு ஒரு கப்பு ஓரம் இல்லாத, இது இல்லாத, அந்த அடி தள்ளாத, இந்த மாடு நல்லா சவுடு நல்லா சாப்பிட்ற மாதிரி முட்டாத தலையாட்டாத, இதெல்லாம் பூரா முழுமையாக செக் பண்ணி நம்ம கொடுப்போம்னா இந்த மாட்டில் காம்பு தப்பா அன்னைக்கே ஃபோன் ஒரு நேரம் இல்லைனாலும் மறுநேரம் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லிக்கணும். அப்போ தான் ஏற்றுக்குவாங்க. ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்சு சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒருத்தரும் விவரம் தெரியாத கண்ணுட்டியே 1 வாரமாக பால் குடிச்சுதுங்க, நான் பாலே பீஸில் சீம்பால் தான் கீழே ஊற்றுறதுக்கு இருக்குன்னு கண்ணுட்டி விட்டேன், நான் இப்போ தான் பீஸ்னு காம்பு எனக்கு இப்போ தாங்க தெரியுது அப்படின்னா அது மாதிரி சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன். வாங்கிட்டு போகிற மாதிரி ஒரு நேரம் கவனிச்சு பார்த்துட்டு அன்னைக்கே ஃபோன் பண்ணி சொன்னால் ஏற்றி வந்து வேறு மாடு பிடிச்சி நம்ம கஸ்டமருக்கு மாற்றி தரோம். மாட்டில் நல்லா பெருமாடு, சந்தன பிள்ளையில் நல்லா வெள்ளை மாடு, நல்லா ரெட்டை முதுவில் சுழி சுத்தம் இல்லாத, வால்குடி இறக்கத்தோட, 4 காம்பும் ஈவனாக நல்லா மடித்தாரையோட பாயிண்ட். இன்னும் 15 நாள் டைம் எடுத்துக்கும். இது சும்மா ஒரு 1/4 பங்கு மடி தான். இது மாதிரி 4 பங்கு மடி வரும். கண்ணு போடும் போது மாட்டை வெளியே கட்ட முடியும், கண்ணார் போட்ட போகிற மாதிரி. ஜெர்சி சிந்து ரெண்டும் கலப்பின கிராஸ் கலந்த மாடுனா. 2வது கண்ணு மொட்டல் மோடி டைப்பான மாடு, 6 பல்லுங்கண்ணா. இது ரொம்ப பெரிய மாடல், சின்ன மாடல்லாம் ஒரு அளவான மாடு, அளவு பட்ஜெட்டாக நம்ம பண்ணிக்கலாம்னா. தலைச்சனுக்கு 12 லிட்டர் கரை வந்துன்னா இது 2வது கண்ணு 13-14 இந்த கண்ணுக்கு எதிர்ப்பாலும் ஒரு 13 லிட்டர் கேரண்டி சொல்லி கொடுக்கலாம். ஒரு அரை மடியோடு இருக்க மாடு தான் நம்ம வாங்கிட்டு வந்து இது பண்ணுறோம். பெரிய மாடு வேணாம், சின்ன அளவு பட்ஜெட்டாக வேணும், எனக்கு ஒரு 12-13 லிட்டர் கரை வந்தால் 2 நேரம் போதும், வீட்டுக்கு அதிகம் பால் தேவையில்ல, அது மாதிரி நினைக்கிறோம். இந்த மாடு சூஸ் பண்ணிக்கலாம்னா காம்பு நல்லா பயிர் காம்புனா பேசுறதுக்கு மல்லிகை பூமா நல்லா இருக்கும். கண்ணுட்டி இடிச்சாவே இதெல்லாம் பால் ஒழுகு குடிமான்னு அது மாதிரி காம்பு டைட் வரும். யார் வேணால் குழந்தை கூட வாய் வச்சு சாப்பிட்னா பால் வரும். அந்த மாதிரி காம்பு சாப்பிட்டான காம்புனா பார்க்குறவங்க இந்த மாடு வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி கூப்பிடுவோம். இது மாதிரி மாடு தேவைப்படுறவங்க இது பண்ணாலும் இந்த மாதிரி மாடு தேவைன்னு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா நம்ம அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தரலாம். ஆனால் ஜெர்சியில் கிராஸ் டைப்பான மாடு, மாட்டில் நல்லா பெருமாடுன்னா நல்லா சுழி சுத்தம் இல்லாத, நல்லா கிளி கொம்பில் நல்லா அமைஞ்சிருக்குதுன்னா, மாட்டில் நல்லா பெருமாடுனா நல்லா நெய் கெட்டான மாடு, நல்லா ஒட்ட மாடுனால ரெட்டை முதுவில் நடுமுது சுழியோட அமைஞ்சிருக்குதுண்ணா. இது தலைச்சனுக்கு ஒரு 15-16 லிட்டர் கரை வந்துன்னா இது 2வது கண்ணுங்கண்ணா. இது பேசப்படி நல்லா இருக்குன்னா, நல்லா காம்பு இடைவேளை, மடிக்கால் எல்லாமே நல்லா திருத்தமாக இருக்குதுன்னா இன்னும் 10 நாள் டைம் எடுத்தோம்னா, கண்ணு போட 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்லா உடம்பு வந்தோட நல்லா வெயிட் மண்ணு இது. இது நல்லா கரவெல்லாம் ஈஸியாக ஒரு 16-17 கெடுக்காதுண்ணா. ஒரு 5 லிட்டர் தலைச்சனு கறந்தாங்க விவசாயி. சரி, இந்த கண்ணுக்கு ஒரு 17 லிட்டர் நம்ம சொல்லி விடுவோம். இன்னும் 10 நாள் டைம் எடுத்துக்கணும் கண்ணு போடுறதுக்கு. நல்லா கொம்புலாம் ரெண்டும் அப்படியே ஒன்றை பார்த்த மாதிரி நல்லா கிளி கும்பல நல்லா அமைஞ்சிருக்குதுண்ணா. ஆனால் சுழி சுத்தம் நல்லா கரெக்டாக நல்லா இருக்கும்னா, முதுகில் ஏறும் சொல்லினா, இது நெத்தியில் ஒரு சொல்லினா, மாடு நல்லா நீரோட்டத்தோட நல்லா ஆரோக்கியமாக நல்லா இருந்ததுன்னா கண்ணு இறங்கினதும் ஒரு 10-15 நாளைக்குள்ளேயே நம்ம நினைக்கிற பால் கரை வரும்னா இது ஈஸியாக அந்த கண்ணுக்கு 20 லிட்டர் சொல்லலாம்னா 20 லிட்டர் வேண்டாம், 17 லிட்டர் கேரண்டி சொல்லி நம்ம கஸ்டமர் கொடுக்கும். மின்காம்புக்கு முன்னால் ஒரு முளை மடி இருக்குதுன்னா அதேமாரி 4 காம்பு நல்லா ஒப்பா இருக்குது. மடியிலையும் நிறம் தர, அடியிலையும் அடிவத்துலையும் நிறம் தர இருக்க மாதிரி கண்டிப்பாக பால் ஏமாத்தாதுன்னா. இதனால நீரோட்டத்தோடு இருக்குது. நல்லா வால் இறக்கத்தோட நல்லா முட்டிக்காலிருந்து அரை வரலும் நல்லா மடிக்கால்லாம். இன்னும் 10 நாளைக்கு மேலே டைம் ஆகும்னா கண்ணு போட ஈஸியாக 9 லிட்டர் கரை வரும்னா. ஆனால் ஒரு செவிலு வெள்ளையில் நல்லா வெள்ளை கொம்பில் நல்லா ஜெர்சியில் நல்லா கிராஸ் டைப்பான மாடு, ஒரு 75% ஜாதி, ஒரு 25 கிராஸ் டைப்பாக வெயில் மலைக்கு நல்லா தாங்குற மாதிரி, மூச்சு எடுக்காத நல்லா மாடு. குந்துன காலில் நல்லா உயரம் அதிகம் இல்லைன்னா குந்துன காலில் நல்லா அளவான மாடு, பெரிய மாடு, ரொம்பவும் பெரிய மாடில் மாடு நல்லா அளவான மாடு. நல்லா நெத்தியில் ஒரு அழகான சங்கு வச்ச மாதிரி ஒரு வெள்ளை கொம்பு, நல்லா பால் கொம்பு வெள்ளை கொம்பில் அமைஞ்சிருக்கு.
சுழி வந்து சுழி கரெக்டாக எனக்கு சுழி நெத்தியில் ஒரு சுழி நடுமுது ஒரு சுழி வேணும், அசூர் சுழி வேண்டாம், அது மாதிரி கரெக்டாக நினைக்கிறவங்க இந்த மாடு சூஸ் பண்ணலாம். நடுமுது சுழி நெத்தியில் ஒரு சுழி இருக்கிற இடத்துல கச்சிதமான இடத்துல இருக்குது. மாற்றி ஒரு நூல் கூட மாற்றி இல்லை, நல்லா பேசப்படி நல்லா இருக்கும். குறப்புல இருக்கிறவங்க மாடு உடம்புக்கான டொக்கு மாடு இல்லை, மாடு நல்லா உடம்பு கிடந்தோட மாடு நல்லா இருக்குது. ஆனால் நம்மகிட்ட மாடு வாங்குறவங்களுக்கு ஏதாவது சலுகைகள் தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறீங்களா? தொடர்ச்சியாக வாங்குறேன். எனக்கு கஷ்ட சூழ்நிலை ஒரு மாடு கண்ணு மாடு கொடுக்கணும், நான் வந்து கறந்து ஒரு 10 ரூபா என்ன பண்ண சம்பாதிச்சு 10 ரூபா இது பண்ணுறேன், கஷ்டமாக இருக்குது, எங்கள் வீட்டுக்காரங்க வெளியில் வேலைக்கு போயிருக்காங்க, நான் இந்த மாட்டை வச்சு தான் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தை பாலுக்கு வேணும், அது மாதிரி வரவங்க நமக்கு ஒரு மனசாட்சி மன இறக்கத்தோட ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நம்ம ஏற்று கூலி இறக்கு கூலி நம்ம வாங்கிட்டு வர புரோக்கருக்கு தரவு கொடுக்குறத நமக்கு லாபம் இல்லாத கூட மாடு அசல் வந்தால் கூட நம்ம ஒரு சில மாட்டை கொடுக்குறோம். ஏதோ நம்மளால பண உதவியாக பண்ண முடியலனாலும் மாடு கொடுத்து அவங்களுக்கு 10 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி தரலாம். கண்டிப்பாக பண்ணி தந்துட்டு தான் இருக்கிறேன். கேரண்டியாக நம்மளை நம்பி வரலாம், நம்பிக்கையாக வாங்கிட்டு போகலாம், ஒன்றும் தப்பு வராது. வீடியோவில் கூட பார்த்து மாடு நிறைய பேர் சிங்கப்பூர் மலேசியா கொய்த்து அதுல இருந்து கூட பார்த்துட்டு வீட்டில் நான் அமௌண்ட் போட்டு வருமா வீட்டில் கொண்டு போய் இறக்கி கொடுப்பாங்கிறோம். நம்ம அவங்க வீடியோவில் பார்க்குறத விட நேரில் அவங்க போய் அவங்க வீட்டுக்காரங்க பார்த்துட்டு அவங்களுக்கு செல்லில் வீடியோ பிடிச்சி அனுப்பிவிட்டு நீங்கள் நேரில் இப்போ சொன்னதோட வீடியோ காலில் பார்த்து சொன்னதோட நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது மாடு, பரவாயில்ல, விலைக்கும் பரவாயில்ல, மாடும் பரவாயில்ல, நல்லா கறக்குதுன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கண்ணு போட்டு 1 மாதம் வச்சு நல்லா பால் கறந்து இன்னொரு எனக்கு ஒரு மாடு கொடுங்க, இன்னும் 2 மாடு கொடுங்கன்னு நம்மள்ட்ட ரெகுலராக வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ணா 6 பல்லு 2வது கண்ணா தலைச்சுன்னு ஒரு 12 லிட்டர் கரை வந்துன்னா இது 2வது கண்ணு நல்லா ஜெர்சியில் கிராஸ் ஷேப்பாக நல்லா கிளி கும்பல் அமைஞ்சிருக்குதுன்னா மாட்டில் சுழி சுத்தம் தப்பு இல்லை, நெத்தியில் ஒரு சுழி முதுகில் ஒரு சுழி இல்லை. மாடு ரொம்ப பெரிய மாடு இல்லைனா மீடியமான மாடுனா அளவு பட்ஜெட்டில் வேணுங்கிறவங்க பிடிச்சவங்க ஒரு 65 ரூபாய்க்குள்ளே வேணும், 60 ரூபாய்க்கு மேலே 65 ரூபாய்க்குள்ளே வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடு பிடிச்சிக்கணும். தலைச்சனுக்கு ஒரு 12 லிட்டர் வந்துன்னா இது 2வது கண்ணு. இந்த கண்ணுக்கு ஒரு 13-14 லிட்டர் கேரண்டியாக வரணும். மாடு நல்லா மடிக்காமனா பேச பிடிக்க நல்லா இருக்கும்னா, குணமும் நல்லா இருக்கணும், மடி தோல் லூஸ் நல்லா ஃபுல்லாக கிடதுன்னா காட்டு மேய்ச்சலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி மடித்தாரையும் நல்லா தார ஒரு லேடிஸ் கறக்கிறதுக்கு பெட்டராக இருக்கும், ஜென்ட்ஸ் கறக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு மிஷினுக்கு நல்லா இருக்கும், கை யூஸுக்கும் நல்லா இருக்கும்னா. அதனால் அளவான மாடு தான். நம்ம பெரிய மாடு இல்லைனா மீடியமான மாடு, ஒரு ஃபேமிலிக்கு போதுமான அளவுக்கு மாடு. பால் ஒரு 13-14 லிட்டர் எனக்கு கம்மி பாலில் போதும், அளவு பட்ஜெட்டாக எனக்கு ஒரு 65 ரூபாய்க்குள்ளே போதும், 60-62 கூட எனக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாடு 60 ரூபாய்க்கு மேலே 65 ரூபாய்க்குள்ளே இந்த மாடு பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்னா ஒரு 13-14 லிட்டர் கறவை கேரண்டியாக வரும்னா. ஆனால் நம்ம பண்ணையிலே இந்த வாரம் வந்திருக்குது ஹெவி சைஸான மாடுனா மாட்டில் பெருமாடுனா மொட்டையில் ஜெர்சியில் பியூர் ஜெர்சியில் மொட்டையில் நல்லா சுழி சுத்தெல்லாம் அமைஞ்சிருக்குதுன்னா ஒரு மாடு வாங்கணும்னா நம்ம சுழி பார்க்கணும்னா நெத்தியில் ஒரு சுழி இருக்கலாம்னா, அதே மாதிரி முதுகில் ஒரு சுழி இருக்கலாம்னா, முதுகில் அசு சுழி இங்கிருந்தா நடுமுது சுழி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது நம்ம பார்க்க தேவையில்லைன்னா ஒரு சுழி எங்கே இருந்தாலும் வாங்கலாம்னா இந்த சுழி வந்து கோபுர சுழி ஏறும் சுழின்னு சொல்லுவாங்கண்ணா. இதே மாதிரி ஒரு சுழி 2 சுழி இருந்தால் தப்புனா, ஒரு சுழி முதுகில் இங்கே இருந்தாலும் ஓகே, இங்கே இருந்தாலும் ஓகே, அது தப்பான சுழி இல்லை. அதே மாதிரி நெத்தியில் ஒரு சுழி இருந்தால் ஓகே, 2 சுழி இப்படி இருந்தால் தப்பு. அதே மாதிரி 2 கண்ணுக்கு நடுப்புற இப்படி இருக்கும் சுழினா, இப்படி இருந்தால் சூரியபாரம் சந்திரமாரம் ராம்பர் லட்சுமணன் சொல்லுவாங்க. இப்படி இந்த வாட்டத்தில் இருந்தால், அதே சுழி இந்த வாட்டத்தில் இருந்தால் இடி மேலே இடி, இந்த முதுகில் இது மாதிரி 2 இருந்தால் கொடை மேலே கொடை. அதனால் நம்ம சுழியை பார்த்து கவனமாக வாங்குறவங்க நெத்தியில் ஒரு சுழி இங்கிருந்து இது வரலாம், ஒரு சுழி எங்கே இருந்தாலும் தப்பு இல்லை. அதே மாதிரி முதுகில் பாருங்க இந்த இடத்துல இருந்தால் ஒவ்வொருத்தவங்க அசு சுழிப்பாங்க, அதாவது அசு சுழி கோபுர சுழி ஏறும் சுழி. இது நம்ம இது வாங்கிட்டு போகிறவங்க பண்ணையும் சின்ன பண்ணையமாக இருந்தாலும் இது வாங்கிட்டு போகிற நேரம் பண்ணையம் ஏறிட்டே மேல் நோக்கியே போவோம். இது ஏறும் சுழி. இது இங்கே இருந்தால் ராஜா சுழி, ஒரு சுழி முதுகில் எங்கே இருந்தாலும் தப்பு இல்லை, நெத்தியில் ஒரு சுழி இருந்தால் தப்பு இல்லை, 2 சுழி தான் இருக்கக்கூடாது. அதனால் அது மாதிரி பார்த்து வாங்குறவங்க சுழி பார்த்து கிளீனாக வாங்கலாம். அது மாதிரி குறப்புழு பாருங்கள், இந்த மாட்டுக்கு விலா எலும்பில் ஒரு எலும்பு வந்து தோக்கலாக இருக்கும், அதை பார்த்தாவே அந்த எலும்பு ஒரு எலும்பு தோக்கலாக இருக்கும், அதை குறையாக இருக்கும், அந்த எலும்பு சின்னதாக தான் இருக்கும். இது வந்து அடியோட எலும்பு போயிருக்கும், அது மாதிரி இல்லை. இந்த எலும்பு பார்த்தா ஒன்று எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியும் வித்தியாசம். மாட்டோட விவரம் தெரியாதவங்க கூட அந்த மாட்டை போக ஒரு எலும்பு என்ன எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் வாங்கக்கூடாது. 2 அந்தாண்டியும் இந்தாண்டியும் அது மாதிரி 2 இருந்ததுன்னா அதை வந்து நம்ம குறத்தின்னு சொல்லுவாங்க. அது ராசி, நம்ம கட்டுத்தரைக்கு போனா அது ராசி, அது தப்பான எலும்பு இல்லை. ஒன்று இருந்தா ஒரு பக்கம் இருந்தா வாங்கக்கூடாது, அது தப்பான மாடு. அது மாதிரி பல்லுலையும் அந்த 8 பல்லு இருக்கணும். சின்ன பல்லு மாடா இருந்தா 4 பல்லு பெரிய பல்லு இருங்க, 4 பல்லு கிடையாதுன்னா 2 பல்லு இந்தாண்ட 2 சின்ன பல்லு இருக்கணும். 4 பல்லு பெரிய பல்லு ஆக மொத்தம் 8 பல்லு. கடை முளைச்ச மாடா இருந்தா 8 பல்லு நம்ம எண்ணி பார்க்கணும், 8 பல்லு மாட்டுல இருக்குதானு
7 பல்லு இருந்தா வாங்கக்கூடாது. ம், ம், 6 பல்லா இருந்தா அளவு கட்டி வாங்கலாம். ம், 7 பல்லு இலவு கட்டும் வாங்கக்கூடாது ம், ம். அப்படின்னு ஒரு பழமொழி. சரி சரி 7 பல்லு இருந்தா அது போற நேரம் அவங்களுக்கு நேரம் சரியில்லை இருக்குன்னு அப்படின்னு ஒரு ஐதீகம். ம், ம். நம்ம அது கேள்விப்படல. நம்ம தாத்தா உள்ள காலத்துல இருந்து அது ஒரு சொல்லிட்டு வராங்க. 7 பல்லு மாடு அது நேரம் சரியில்லை, 6 பல்லு மாடு அளவு கட்டி அப்படிம்பாங்க. மாட்டுக்கு பல்லு மொத்தம் இருக்கிறது 8 பல்லு. 8 பல்லு இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். கடை முளைச்சிச்சுன்னா கடை முளைச்சா ரைட்டு சைடு பல்லு பார்த்தா அப்படின்னு 8 பல்லு தான் எண்ணி பார்க்கணும். சுழியும் 2 சுழி இல்லாத ஒரு சுழி தான் பார்க்கணும். அதே மாதிரி முதுகுலையும் குறைப்புழு இல்லாத இருக்குதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ம். காம்பு 4 காம்பு இருக்குதா, நான் வளர்த்தியா, ம். காம்பு ஒட்டு காம்பு இல்லாத இருக்குதா, காம்புல ஒரே ஓட்டை தான் வருதா, இந்த சைடு ஓட்டை கூட ஒரு சில மாடு வரும், ஆ, ஆ. அது மாதிரி வராத இருக்கணும். மடி வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாத இருக்கணும். ம். மடி கல்லாடுற கூட அழுத்தி பார்த்து வாங்கணும். ம். தொலைப்பா சுருக்கும் சூழ் வைக்கும். இந்த மாட்டு கூட நமக்கு இப்போ இருக்குது சூழ் வைக்க மாதிரி இருக்குது. காட்டுக்காரங்க அதாவது புண்ணாக்கு போட்டாங்க, அதனால சூழ் வைக்கும். இந்த 2 போனால் அந்த சூழ் வைக்கும் குறைஞ்சிக்கும். அது நார்மலாக மடி வருமா நல்லா இருக்கும். அதை விற்கணுங்கிறதுக்காக காட்டுக்காரங்க அதாவது மாவு போட்டாங்க, அதனால மடி சூழ் வைக்க மாதிரி இருக்கும். இவ்வளோத்தையும் பார்த்து வாங்க வேண்டியது. அதெல்லாம் நம்ம செக் பண்ணி ம், நம்மள்ட்ட வாங்குறவங்க கண்ணை மூடிட்டு மாடு வாங்கலாம், தப்பு இருக்காது. ம், ம். அதில் தாவில் போய் வாங்குறவங்க செக் பண்ணி வாங்கலாம். அதே மாதிரி நம்மளுக்கிட்டையும் நம்ம சொல்கிற வார்த்தையை விட அவங்க நம்மள்ட்டையும் செக் பண்ணி பார்க்கட்டும். என்கிட்ட 100க்கு 110% தப்பு வராது. நான் தான் எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து சேல்ஸ் மக்களுக்கு நல்லது சேவை பண்ணுற மாதிரி கொடுக்கணும்னு நம்ம வாங்குகிறோம். மறுபடியும் நம்மள்ட்ட கண்ணு போட்டுட்டாலும் நம்மள்ட்ட கறந்து கட்டி விவசாயிக்கு மனசு திருப்தியாக கொடுக்கணும்னு வாங்குறோம். அதனால் நமக்கு தெரியாதில்ல, மற்ற இடத்துல வேணாலும் செக் பண்ணிட்டோம், நம்மள்ட்ட வேணாலும் அதை செக் பண்ணி பார்த்து வாங்கலாம், தப்பு இல்லை, அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அதாவது மாடு வாங்கினா இந்தந்த விஷயத்தெல்லாம் பார்த்து வாங்கணும்னு நான் சொல்ல வரேன் மக்களுக்கு. நம்ம பண்ணையில் வந்திருக்கிறது லோ பட்ஜெட்டான மாடுனா, கஸ்டமர் எனக்கு வந்து 70 ரூபாய்க்குள்ளே வேணும், 60 ரூபாய்க்குள்ளே வேணும், எனக்கு கம்மி விலையில் மாடு வேணும் அப்படின்னு பால் வந்து 2 நேரம் ஒரு 12 லிட்டரு 13 லிட்டரு வந்தால் போதும், எனக்கு ஒரு 70 ரூபாய்க்குள்ளே வேணும்னா 60 ரூபாய்க்குள்ளே வேணும்னு நம்ம கஸ்டமர் நிறைய கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வாரத்தில் ஒரு 4-5 மாடு நம்ம ஒரு 70 ரூபாய்க்குள்ளே 60 ரூபாய்க்குள்ளே மாடு நம்ம வந்திருக்குது. அதில் ஒரு மாடு இது 2 பல்லில் தலைச்சங்கண்ணில் நல்லா பல்லு மேலே இளம் பொருளில் நல்லா ரெட்டை முதுகில் நல்லா பெருங்கூடான மாட்டில் சுழி வந்து முதுகில் இதில் ஒன்றுனா முதுகில் 3 சுழி இருக்குதுங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. முதுகில் 3 சுழி இருக்குது. அதுக்கு தேவைப்படுறவங்க நல்லா வீடியோ கவனித்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம். தப்பான சுழியாக தான் நான் வாங்க மாட்டேன். 2 சுழியாக தான் தப்பு. இதிலே பூரா மாதிரி ஒரே சுழி, அதில் வந்து 3 பிட்டா இருக்குது. 3 சுழி முதுகில், அது மும்மூர்த்தி சுழின்னு சொல்லுவாங்க. 3 சுழி ராமராஜன் சிவன் பார்வதினு அது மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. 2 சுழியாக தான் தப்பு, 3 சுழி தப்பு இல்லை. மாட்டை பற்றி தெரிஞ்சவங்களும் விளக்கம் கேட்டு கூட வாங்கலாம். முதுகில் 3 சுழி வாங்கலாம், செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஓகேன்னு சம்மதப்படுறவங்க ஃபோன் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிட்டு என்கிட்ட கேளுங்க, என்ன பண்ணிக்கலாம். தலைச்சனிக்கு ஒரு 12 லிட்டர் கரை வரும். இப்போ தான் பல்லு வீந்து முளைக்குது, 2 பல்லு ஆகுது. தீனி தப்பு திங்கிறதுக்கு மண்ணை எப்படா போடுவோன்னு எதிர்பார்த்து நம்மள்ட்ட கேட்டு வாங்கி சாப்பிடும் மனித மாதிரி நல்ல பழக்கமான மாடு கேட்டு வாங்கி சாப்பிடும். கண்ணு போடுறதுக்கு இன்னும் 10 to 15 நாள் டைம் எடுத்துக்கோம்னா 12-13 லிட்டர் தலைச்சனிக்கு வரக்கூடிய மாடு. இது தாயெல்லாம் பெருமாட்டு வலி 25 லிட்டர் 23 லிட்டர் வரக்கூடிய மாட்டோட கண்ணுக்குட்டி தான் இது. அதனால் இந்த கண்ணுக்கு அவ்வளோ பால் வரும்னு சொல்லலை. இந்த கண்ணுக்கு ஒரு 12 லிட்டரு அதிகபட்சமாக 13 லிட்டர் 2 நேரத்துக்கும் சேர்த்து வருங்கண்ணா. அடுத்த கண்ணுக்கு பால் சேர்ந்து வரும். இந்த பல்லு ஆனால் 2 பல்லு தான், இளம் பொருள் தான். இந்த மாடு பிறந்தே 2 வருஷம் தானே ஆகுது. சரி, அதனால் எனக்கு விலை கம்மி விலையில் வேணும்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் வெள்ளை கொம்பளை கிளிக்கும் அமைஞ்சிருக்குதுன்னா சுழி சுத்த மாட்டில் எந்த தப்புனா நல்லா ரெட்டை முதல்ல நெய் கெட்டான்னு மண்ணா சல்லமானா இதை தீனி அதிகமாக கொடுத்தாலும் மாடு உடம்பேறாதுன்னா நம்ம தீனி கொடுக்குற அளவு கறவை தான் சேர்த்து வரும் முடிஞ்சு மாடு உடம்பேறாதுன்னா சல்ல மாடு பீச பிடிக்க நல்லா இருக்குன்னா மடிக்கெல்லாம் நல்லா நிறம் தரனா. ஆனால் சில மாடு பார்க்குறது பிரம்மாண்டமாக இருக்கும், மடிக்காலும் நல்லா பெருசாக இருக்கும், பால் கம்மியாக வருதும்பாங்க. இது மடிக்காலும் சின்னதாக இருக்கும், மாடும் பார்க்குறது சிம்பிளாக தான் இருக்கும். இது பால் நம்ம கணிக்க முடியாது, கண்ணு போட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பால் வரும். மாடு மெழுகு தோலில் சல்ல மாடு, அதாவது மாடு நெய்ஸ் தோலான மாடுனா அதை வந்து தீனி கொடுக்குற அளவுக்கு பால் தான் வரும் முடிஞ்சு உடம்பு ஏறாது. என்னன்னா எவ்வளோ தீனி தினாலும் பால் தான், மாடு 7 லிட்டர் வருது 6 லிட்டர் வருதுன்னா, ஆனால் உடம்பு ஏறலைண்ணா மாடு பார்க்குறது டொக்கேட்டாக இருக்குதுன்னா இது வந்து கறக்கிற மாடு. தீனி கொடுத்தா கறக்கிற மாடு, சோ குவாலிட்டியான மாடு இல்லை, கறக்கிற மாடு. கறக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடு வாங்கலாம். இந்த மாடு கெட்டி மாடுல சல்ல மாடு, நீங்கள் வெயில் மழைக்கு அருமையாக இருக்கும். எல்லா கிளைமேட்டுக்கும் எல்லாம் ஏற்றக்கூடிய மாடு. நம்ம பக்கத்தில் லோக்கலில் வாங்குற மாடு, நம்ம கொடுக்குற மாடு எல்லாமே லோக்கல் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே பார்த்து வாங்கி விவசாயிகளுக்கு செக் பண்ணி முழுமையாக தவறு இல்லாத தான் கொடுக்குற மாடுனா. ஆனால் மாட்டுக்கும் பாலுக்கும் சம்மந்தம் இல்லாத வரக்கூடிய மாடுனா இது. என்னோட கணக்கு இது வந்து ஒரு 13-14 இந்த கண்ணுக்கு கேரண்டியாக பால் வரும்னா, தலைச்சனுக்கு 13 லிட்டர் வந்து நாங்கள் வந்திருக்கோம். இது 14 லிட்டர் இந்த கண்ணுக்கு ஈஸியாக வரும். 7, 6, 13 லிட்டர் கண்ணை மூடிட்டு வரும். தீனி குறைவான தீனிக்கு அந்த பால் கெடுக்காது. நல்லா மெழுகு தோல், நல்லா சல்ல மாடு, வெள்ளை கொம்பில் நல்லா அமைப்பாக